இப்போலாம் வர வர ஜோஜோக்கு அடிக்கடி நெஞ்சு கழுத்து விழுந்துட்டே இருக்கனால கல்யாணத்தப்போ தாலி கட்டுறப்போ கூரை புடவைன்னு எடுக்கிறாங்கல்ல, அம்மா 3 டைம் போட்டாங்களா, 3 டைமும் அழுதாங்களாம். இந்த சன்லைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். வணக்கம் பாசு. நேற்று என்ன இருந்துச்சுன்னா, நேற்று ஜோஜோக்கு ஃபர்ஸ்ட் டைம் தொட்டுள்ள போட்டோம். நல்லா தூங்கினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரியுமா, போட்டோன்னே அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் வர வர ஜோஜோக்கு அடிக்கடி நெஞ்சு கழுத்து விழுந்துட்டே இருக்கனால ஒரு ஐடியா போட்டாச்சு. முன்னாடி ஜோஜோ வந்து தொட்டியில் போட்டு ஆட்ட போகிறோம். தொட்டில் மீன்ஸ் அந்த சதுர தொட்டில் இல்லை, ஊஞ்சல் மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணணுன்னா சாதா புடவை இல்லையா, கல்யாணத்தப்போ தாலி கட்டுறப்போ கூரை புடவைன்னு எடுக்கிறாங்கல்ல, அந்த கூரை புடவையில தான் தொட்டில் கட்டணுமா. அதுக்கோசரமே இந்த புடவையை பத்திரமா வச்சுருந்தேன். நல்லா இருக்குல்ல? திஸ் இஸ் மை கல்யாண புடவை. எங்கள் அத்தை ஊஞ்சல் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொக்கியை போட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. எங்கள் அத்தை என்னோட கூரை புடவையில் தொட்டில் கட்டுறாங்க. எங்கள் அத்தைனா யார்? லேடி ஸ்பைடர்மேன். ஒரு எபிசோடே எடுக்கலாம் எங்கள் அத்தையை வச்சு. இது வந்து அளவை செக் பண்ணுறாங்க கீழே வரைக்கும். எப்படி ஜோஜோ ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபேன் காற்று வருமா இங்கே? கீழே கொடுத்த ஃபேன் காற்று வராது. கொடியேத்துங்கள். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குமா, காற்று வேறு வராது. ஜோஜோக்கு தொட்டில் ரெடி பண்ணியாச்சு. 2 பொருள் தான். ஒன்று கம்பி, 4 பொருள் மொத்தமாக தேவை. ஒன்று கம்பி, ஒன்று புடவை, இன்னொன்று ஜோஜோ, இன்னொன்று ஜோஜோவை ஆட்டுறவங்க. நான் கூட எங்கள் அத்தை நூல் அந்த கம்பியில் போட சொல்லவும் ஏதோ சாங்கியமோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த இங்கே தொங்குதுல பொம்மை. இப்போலாம் ஜோஜோ வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தூக்குறேட்டில் போட்டு இந்த பொம்மையை தொங்க விடுறதுக்காகவும் அதுக்குதான் எங்கள் அத்தை நூலாக தொங்க விட்டு அளவு பார்த்துட்டு இருக்காங்க. நடு சென்டரில் ஒரு கட்டையை ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோஜோ ரெடி பண்ணி ஆல்ரெடி குளிச்சுலாம் ரெடி ஆகிட்டாங்க. ஜோஜோ இந்த தூக்குறேட்டில் போடுறது தான் வேலை. தூங்கிச்சத தூக்குறேட்டில் போட்டுன்னு எந்த கம்பித்த கவுருங்க? கவுரு தான் இங்கே இருக்கே. இருட்டா இருக்காமா. நான் அந்த ஆயா போய் குச்சி வாங்கிட்டு வருவாங்க சாமி. ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுனால எப்படி சாமி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கா? ஐயா போட்டோனே அழுந்தாங்க. இப்போ கொஞ்சம் அழுவுல. தங்கம்ல தூக்குறேட்ல போட்டாச்சா? எப்படி இருக்கு உள்ள? ஜோ 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 கண்மணியே தூண்டி. ஆமா வாக்குது ஆட்டுறது. என்னடா நம்ம புதுசா ஒரு இடத்துல போட்டாங்க. நாங்கள் தொட்டியில் போட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிருக்கு தானே? 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜோஜோ நல்லா தூங்குறாங்க. ஐ திங்க் அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தொட்டிலுக்கு. தூங்கு சாமி. நைட்லேயும் இது மாதிரி தூங்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ரூமில் ஒரு தூக்குறேட் போட்டிருக்கோம் கூரை சிலையில். அது வந்து நைட் டைம் ஜோஜோ படுக்க. இது வந்து பகலில் ஜோஜோ பாட்டுக்கு தூங்குவாங்க. எப்படி இதுலேயே தூங்குறாங்க நல்லா. 2 தூக்குறேட்டு மொத்தத்தில் குருவிட்டு படுத்துருக்கா. அடாப்ட் ஆயிட்டாங்க தூக்குறேட்டுக்கு ஜோஜோ. அத்தை பாத்திரம் எடுத்துக்கிறாங்க. சரி, தொடர்ந்து இணைப்பினர்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் பகல்லலாம் படித்து தூக்கிட்டாங்க ஹாலில் போட்டு லாலாச்சியில். நைட்டும் சரி தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கீழே தூங்க வைக்காமல் லாலாச்சியில் தூங்க வச்சிடலாமா. லாலாச்சியில் தூங்க வைக்கலான்னு பார்த்தா அழுகுறாங்க.
அம்மா 3 டைம் போட்டாங்களா 3 டைமும் அழுதாங்களாம். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணாங்க, அம்மா நல்லா தூங்க வச்சு லாலாச்சியில் போட்டா எத்தனை மணிக்கு போட்டாங்கன்னு தெரியல, 2:30க்கு தான் சோச்சு வந்துருச்சாங்க. நல்ல ஒரு தூக்கம். லாலாச்சிக்கு வந்து ஜோஜோ அடாப்ட் ஆயிட்டாங்க. பார்க்கலாம், இன்னைக்கு இப்போ வெளியே தான் தூங்கிட்டு இருக்காங்க. மதிய டைமு அது மாதிரிலாம் குளிக்க வச்சு லாலாச்சியில் போட்டு அலாலாலா 2 ஆட்டுனா தூங்கிடும். அதிகமாக ஆட்டங்கள் எல்லாம் இல்லை, வேடிக்கை சூப்பராக பார்க்குறாங்க. செகண்ட் மந்த் முடிய போகுதுல்ல, அதனால வேடிக்கைலாம் ஜோஜோ சூப்பராக பார்க்குறாங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் வணக்கம் ஏன் அவ்வளோ பிரிஸ்கா இருக்குன்னா, இந்தாண்ட ஒரு பக்கம் எங்கள் அத்தை முறுக்கு சுடுறாங்க பாரு. இன்னைக்கு புது அடுப்பு வாங்கிட்டு வந்தாங்க அத்தை, அதுக்கு தான் சாணி போட்டு மொழிவி முறுக்கு சுட போகிறாங்க எங்கள் அத்தை. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாரும் நொங்கு எப்படி இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி நொங்கு அறுவடை பண்ணுறோம் பாருங்க. இந்த பக்கம் ஒயர்லாம் இருக்கு, அதனால இந்த பக்கம் அறுக்க முடியாது. அதனால வண்டி அந்த பக்கம் விட்டு நீங்களே அதை லைவ்ல பாருங்க. அதில் ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, அதை சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். வீட்டுக்கு முன்னாடியே இருக்கு இந்த நொங்கு மரம். நான் முத்திருச்சா என்னன்னு தான் தெரில. நொங்குலாம் நொங்கு சாப்பிட போறேனே. வண்டி எப்படி ஸ்பாட் பண்ணிட்டோமா. எங்க மாமா ஃபர்ஸ்ட் அந்த நொங்கு மரத்தோட பாலையெல்லாம் கழிச்சு விட்டாங்க. கழிச்சு விட்டதுக்கப்புறம் இப்பதான் நடக்கும்போது பாருங்க பாருங்க பாருங்க. எங்க மாமாக்கு ஹைட்டு பத்தல, கொலை விழுந்துருச்சு பாருங்க. அங்க இருக்கு. இந்த ஊருக்கு வந்தாலே நான் நொங்கு தான் அதிகம் சாப்பிடுவேன். இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்துறாங்க. நொங்குக்கு ஹைட்டு பத்தல. ஏத்துங்க 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 ஏத்துங்க. வெற்றிகரமா இது முத கொலை. இன்னும் 2 கொலை அங்க விழுந்திருக்கு. எங்க மாமா மேல இருந்து பறிச்சு விட்டாங்க, அறுத்து விட்டாங்க. இப்ப இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்து போயிட்டு நல்லா சதக்குன்னு சீவி இதை சாப்பிட்றோம். நாளைக்கு இன்னைக்கு அத்தை சுட்ட முறுக்க சாப்பிட்றோம். எப்படி என்னது, எங்க அத்தை அங்க முறுக்கு சுட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொன்னா. இந்த சன்லைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நொங்கு குளிர்ச்சி, அதனாலதான் வெயில் டைம்ல நொங்கு கிடைக்குது. லைக் கிடைக்கிறப்பே சாப்பிட்டுக்கணும். நொங்கு வெட்டிட்டோம். எங்க மாமா ஒவ்வொருத்தரக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க குடுக்க ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நொங்குலாம் டீசல் பார்த்தா வேலைக்கு ஆகாது. இந்த கட்டை வரல இப்படி விட்டு அங்க முறுக்கு சின்ன போட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு போடுங்க. ஓ ஆமால, இல்ல மாமா கண்ணு எடுத்து சொல்லுவா. நல்லா இருக்கேன். தொடர்ந்து இணைப்பிடுங்க, நான் உங்க சாப்பிட்டு வரேன். தலைவாணி எடுத்துருவாங்கன்னு தான் சொன்னேன். மேல தொடக்கி போறாங்கப்பா. அங்க என்ன முறுக்கு மாவுல போய் வச்சுடாதீங்க. நொங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப அந்த நொங்கு சாப்பிட்டு போட்டு நொங்குல எங்க மாமா பாப்பாக்கு நொங்கோண்டி செஞ்சுட்டு இருக்காங்க. நொங்கு சாப்பிட்டே அந்த நொங்குலயே நொங்கோண்டி செஞ்சு விளாண்டுட்டு இருக்கோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்படிதான் நொங்கோண்டி செஞ்சு இந்த ரோட்ல ஓட்டிட்டு படக் 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 அப்படியே நொங்கோண்டி சூப்பரா இருக்கா. பார்க்கிங் ரெடி பண்ணோம், எல்லாத்துலயும் ஓடும். கல்லு முள்ளு கரண்டு எல்லாத்துலயும். சரி, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பிடுங்க. டாடா பாபாய். கொஞ்சம் பிஸியா இருக்கேன்.